சின்ன வேலை செய்கிறவங்க யாராவது பொய் சொல்லாங்க, ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க பொய் சொன்னால் அந்த பொறுப்புக்கே மரியாதை எல்லாம் போயிரும்ல. அப்போ பொய் என்பது மிகப்பெரிய குற்றச்செயல். அதை இந்த சமூகத்தில் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஆன்மீக கதைகள் எல்லாம் நம் நாட்டிலே நடந்தேறி இருக்கிறது. இந்த சிறுதொண்ட நாயனார் கதையெல்லாம் ஒரு மனிதன் யோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறதே தவிர ஆன்மீகம் என்பது வெறும் கதைகள் அல்ல. இந்த மனிதன் நேர்மையாக வாழ்வதற்கான அடையாளங்கள் இந்த கதைகள். அறிவியலிலே நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ஆன்மீகத்தில் நன்மை மட்டும்தான் இருக்கிறது, தீமை இல்லை. அறிவியலில் அழிவு இருக்கிறது, ஆக்கம் இருக்கிறதோ இல்லையோ அழிவு இருக்கிறது. ஆனால் ஆன்மீகத்தில் ஆக்கம் மட்டும்தான் இருக்கிறதே தவிர ஆன்மீகத்தை நம்பியவர்கள் யாரும் அழிந்து போனதாக வரலாறே கிடையாது. இப்போ இரண்டுக்கும் இப்படி நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. வாரியார் அவர் சுவாமிகள் சொல்வார், ஏணியை வைத்து மரம் ஏறலாம், மாடி ஏறலாம், இமயமலை ஏற முடியுமா? முடியாது. படியை வைத்து பால் அளக்கலாம், தண்ணி அளக்கலாம், கடலை அளக்க முடியுமா? முடியாது.